ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இவ்வளோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் டீல் பண்ண போஸ்டனோட கரண்ட் எனர்ஜிஸ் தென் நெக்ஸ்ட் ஆக்ஷன். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களே, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்லாம் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்டாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், ஸோ அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்ம கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Hierophant, Wheel of Fortune, Queen of Wands, Eight of Pentacles, Six of Pentacles, Two of Cups. Okay. Seven of Swords, Three of Pentacles, Two of Wands, Page of Pentacles, Justice, Nine of Cups. So bottom of the deck, King of Swords. Okay. Innocence. Okay. Lovers, Isolation, Adventure, Fighting, Fool, Beyond the World, Inner Voice, Consciousness, Postponement, Let Go, Sorry. Thank you so much, universe. Thank you so much. Okay, then இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நீங்கள் டீல் பண்ண போஸ்டோட கரண்ட் எனர்ஜிஸ் தென் நெக்ஸ்ட் ஆக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்டே ஸ்டடி கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்கிட்ட ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் நான் ஃபீமேலால் மேல் பார்த்து பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக கன்வெர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. தென் நம்ம லைஃப்பில் எத்தனையோ பர்சன்ஸ் வந்தோம் போய் நிற்கலாம். பட் ஒரு சில பர்சன்ஸ் நம்ம லைஃப்பில் வரக்கூடிய ஒரு டைமில் நமக்கு ஒரு ஸ்டக்னஸ் ஃபீல் ஆகும். இப்போ நான் சொல்ல போயாச்சுன்னா நம்மளை ஒருத்தவங்க யாரோ திங்க் பண்ணுறாங்க, இல்லைங்க நம்மளை யாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அது ஃபீல் ஆகும். ஓகே, அதை தாண்டி சம்டைம் இந்த சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப்லாம் சொல்லும்போது ரொம்ப டீப்பாக நமக்கு ஃபீல் ஆகும். ரொம்ப என்ன சொல்கிறது, அது நம்மளோட ஒட்டுமொத்த எனர்ஜியும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஓகே, நமக்கு எதுலேயுமே மைண்டு ஃபோக்கஸ் ஆகாது. எனி டைம் நமக்கு அவங்களோட தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஏதோ நமக்குள்ள ஒரு பெயின் இருக்கும். எல்லாம் இருந்தும் நமக்கு ஹாப்பியே இல்லாத ஒரு சேட்னஸ் நமக்கு இருக்கும். அதே தாண்டி ஒரு சிலவங்களுக்கு பயங்கர ஒரு பெயின் இருக்கும். நான் எல்லாம் ரிலேஷன்ஷிப் இருக்கிற ஒரு டைமில் எனக்கு பயங்கரமாக அந்த பயங்கர ஒரு பெயினாக இருக்கும். என்ன சொல்கிறது, அது நாட்கள் போக 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 நமக்கு இன்னும் டீப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பும் போக போக டீப்பாக அவங்களோட திங்க் பண்ண அது நமக்கு இன்னும் பயங்கரமாக ஒரு மூடு ஸ்விங் இருக்கும். ஸோ நார்மலி ஒரு பர்சன் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம சேசிங் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு அந்த ஒரு பெயினை ஓவர்டேக் பண்ண முடியாமல், நம்மளால் அந்த பெயினை தாங்க முடியாமல், அந்த மெமரிஸை நமக்கு
ஏன்னா நமக்கு மனுஷனாக இருக்கிற ஒரு பட்சத்தில் நமக்கு நார்மலி நமக்கு லைஃப்பில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், கமிட்மெண்ட் இருக்கும், லைஃப்பில் கோல்ஸ் இருக்கும், ட்ரீம்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து அது பண்ணணும், இதை பண்ணணும், சாதிக்கணும், எல்லாருக்குமே நமக்கு ஒரு ஆம்பிஷன்ஸ் இருக்கும். பட் நமக்கு இது ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் ஒரு மாட்டக்கூடிய ஒரு டைமில் நமக்கு அது டோட்டலி நமக்கு எல்லாமே கொலாப்ஸ் ஆகி எதுவுமே நமக்கு தெரியாத மாதிரி பிளாங்காக இருக்கும் நம்ம லைஃபு. என்னென்னா நம்ம டோட்டலி டவுன் ஆகிற ஒரு ஃபீல் இருக்கும். ஆக்சுவலாக ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய ஒரு நமக்கு நார்மலி நமக்கு லைஃப்பில் வர எல்லாமே பெயின் தான். பட் ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய பெயினுங்கிறது அது சோல் கனெக்ஷன்லாம் வரக்கூடிய ஒரு பெயின்ங்கிறது பயங்கர ஒரு டீப்பாக இருக்கும், பயங்கர ஒரு பெயின் இன்டென்சிட்டியாக இருக்கும், பயங்கர பெயினாக இருக்கும். இதுலையுமே நமக்கு மைண்டு ஃபோக்கஸ் ஆகாது, வேறு யாரையும் பார்க்க தோணாது, வேறு யாரும் கூட பேச தோணாது, பழக தோணாது, ஒரே ஒரு பர்சன் கூட ஸ்டக் ஆகி நிற்கிற ஒரு ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்களோ யாராவது வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா இதுலேருந்து ஓவர்டேக் பண்ண முடியுமா கேட்டிங்க அப்படின்னா ஷோராக முடியும். ஸோ நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட எனர்ஜி லெவலை பேலன்ஸ் பண்ண முடியாமல் இல்லைங்க, நம்மளோட அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த சேட்னஸை ஓவர்டேக் பண்ண முடியாமல் நம்ம எல்லாரும் சேசிங்கில் போகிறோம். பட் சேசிங் நம்ம பண்ண ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட ஆக்சுவலி இந்த ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா ஒருத்தவங்க நம்ம டீப்பாக திங்க் பண்ணுறாங்க, டீப்பாக நம்ம லவ் பண்ணுறாங்க, இல்லைங்க 24/7 திங்க் பண்ணும்போது அது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு மூட் ஸ்விங்கை க்ரியேட் பண்ணிவிடும். நம்ம அடிக்கடி சேட் ஆகும், டிஸ்டர்ப் ஆகும், எமோஷ்னலி நமக்கு பயங்கர ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகும். ஸோ இதை நமக்கு ஓவர்டேக் பண்ண முடியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், சேசிங் பண்ணுறோம். பட் இப்படி நம்ம சேசிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்கிறது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லைங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறது, இல்லைங்க நம்மளை சீட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களே தவிர நமக்கான ஒரு ஜஸ்டிஸ் நமக்கு அது கிடைக்காது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேசிங் பண்ணுறதை ஃபஸ்ட் நம்ம ஸ்டாப் பண்ணணும். அப்போ இதுலேருந்து ஓவர்டேக் பண்ண முடியுமா, இத்தனை தூரம் பெயின்லேருந்து நம்மளால் ஓவர்டேக் பண்ண நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைப்பாங்க. அப்போஸ் முடியும். நமக்கு மெடிடேஷன் நம்ம பண்ணணும். மெடிடேஷன் நம்ம பண்ணும்போது பேலன்ஸ் கிடைக்கும். ஏன்னா நார்மலி எல்லாருக்கும் லைஃப்லையுமே ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதாவது வேலைகள் இருக்கும், அங்கே போகணும் இங்கே போகணும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கமிட்மெண்ட் இருக்கும். பட் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லாம் நமக்கு மாட்டக்கூடிய ஒரு டைமில் எங்கேயுமே போக தோணாது, யார்கிட்டையும் பேச தோணாது. நம்ம ஏதோ ஒரு டல்னஸோட, ஏதோ ஒரு சேட்னஸோட, எதையோ ஒரு பறி கொடுத்து, ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம லைஃப்பில் அப்படியே ஸ்டக்காகி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்போ நமக்கு கெரியரில் க்ரோ ஆக முடியாது, லைஃப்பில் க்ரோ ஆக முடியாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து ஒரு 1 hours 2 hours நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். பண்ணும்போது உங்களுக்கு அந்த பெயினை ஓவர்டேக் பண்ண முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும். முழுமையாக நமக்கு இதுலேருந்து வெளியே வர முடியுமா கேட்டால் சம்டைம்ஸ் சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது நமக்கு முழுமையாக இதுலேருந்து வெளியே வர முடியாது. டெய்லியுமே நமக்கு கூட தாட்ஸ் இருக்கும், மெமரிஸ் இருக்கும். பட் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். அப்போ யாரோட கேட்டிருந்தீங்க மெடிடேஷன் பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மெடிடேஷனுங்கிறது ஒருத்தவங்களை கட்டாயப்படுத்தியோ புஷ்படுத்தியோ நம்ம பண்ணுற விஷயம் கிடையாது. மெடிடேஷனே நமக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் வேணும். ப்ராப்பர் ட்ரைனிங் இருந்தால் மட்டும்தான் நமக்கு பேலன்ஸ் பண்ண முடியும், ஹீல் பண்ண முடியும், நம்ம ஹீல் பண்ண முடியும், நம்ம ஹாப்பியாக வச்சுக்க முடியும். ஸோ அப்படி யாருக்காவது மெடிடேஷன் எனக்கு அது ஓப்பராக சொல்லப்போ நான் ஆல்ரெடி நான் பயங்கர பிஸி, எனக்கு டைம் இல்லை. ஓகே, பயங்கர பிஸி, எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டு, குழந்தைங்க உண்டு. ஸோ அப்போ யாராவது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் நான் ரொம்ப மாட்டிட்டேன், எனக்கு அதுலேருந்து ப்ராப்பராக எனக்கு வர்றதுக்கு எனக்கு எந்த ஒரு வழியுமே எனக்கு தெரியல, எனக்கு எப்படியாவது அதுலேருந்து வெளியே வரணும், ஓரளவுக்கு எனக்கு பேலன்ஸ் பண்ணி லைஃப்பை கொண்டு போகணும். ஸோ எனக்கு அப்படின்னா எனக்கு மெடிடேஷன் கற்றுக்கணும், ஒரு சீரியஸோடு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஷோராக உங்களுக்கு தான் மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்குறேன், எனக்கு நோ ப்ராப்ளம். ஓகே தான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இதில் நமக்கு மனசிலாகிற விஷயங்கிறது இந்த ஒரு போஸ்டர், இது எத்தனை பேருக்கு ரெஸ்னேட் ஆகுன்னு தெரியல. பட் இந்த ஒரு ரீடிங் யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்களோட டெஸ்ட்னி பாட்டுறாங்க. ஓகே, உங்களுக்கானவங்க நம்ம சொல்லலாம், இல்லைங்க உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சது விதின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இல்லைங்க உங்கள் தலையில் எழுதப்பட்ட ஒரு விஷயம், நீங்கள் இந்த ஒரு போஸ்டரை மீட் பண்ணணும், உங்கள் லைஃப்பில் அந்த ஒரு போஸ்டர் கடந்து வரணும். ஸோ அது வந்து ஆல்ரெடி எழுதி வச்ச ஒரு விஷயமாகும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரீடிங்கில் இருக்கிற விஷயம் மேபி கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் எந்த சுச்சுவேஷனில் இருக்கலாம், நோ கான்டாக்டில் இருக்கலாம், செப்பரேஷன் இருக்கலாம், இல்லைங்க ப்ராப்பராக உங்களுக்கு பிடி கொடுக்காத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லைங்க உங்களுக்கு கண்டுக்காத ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். பட் ஓப்பனாக கேட்டிங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, எமோஷன்ஸ் இருக்கா, ஸ்னேகம் இருக்கா? அப்கோர்ஸ் உண்டு. எத்தனை மாத்திரம் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இருக்கோ, எத்தனை மாத்திரம் உங்களுக்கு ஸ்னேகம் இருக்கோ, அத்தனை மாத்திரம் இந்த ஒரு போஸ்டருக்கு உண்டு. ஏன்னா நமக்கு இங்கே 2 of cups மியூச்சுவல் ஆகும். உங்களுக்கு எத்தனை தூரம் ஸ்னேகம் உண்டோ, உங்களுக்கு எத்தனை தூரம் ஃபீலிங்ஸ் உண்டோ, அத்தனை தூரம் அவங்களுக்கு உண்டு. பட் இங்கே என்ன அப்படின்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன் ஆகும். பக்கா ஒவ்வொரு ப்ராக்டிக்கல் விட இன்னசென்ஸ் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு சில பர்சன்ஸ் வந்து தனக்காக வாழ்கிறது கிடையாது.
தனக்கு என்ன தேவை, தனக்கு எது இம்பார்ட்டன்ட் அதுக்கு வாழ்கிறது கிடையாது. இவங்க நார்மலி சொசைட்டி அலைனில் இருப்பாங்க. சொசைட்டி ஃபேமிலி தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சாலும் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, அதை ஒழிச்சு வைப்பாங்க, ஹைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்டர் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், நான் மட்டும் தான் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை ஸ்டக் ஆகி நிற்கிறேன்னா, இல்லைங்க எனக்கு மட்டும் தான் இத்தனை மாத்திரம் ஸ்நேகம் இருக்கா, அவருக்கு என் மேலே எந்த ஒரு ஸ்நேகமும் இல்லையா, யாருக்காவது ஒரு டவுட்னஸ் இதில் ஃபீல் ஆகுது அப்படின்னா, இல்லை நீங்கள் ஸ்டக் ஆன மாதிரி அவரும் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. உங்களுக்கு எவ்வளோ ஸ்நேகம் உண்டோ அத்தனை தூரம் அவருக்கு ஸ்நேகம் உண்டு. பட் இந்த போஸ் நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு ஒரு போஸ்டோட ஃபேமிலி, இவங்க வளர்ந்து வந்த விதங்கள், இவரை சின்ன வயசில் வந்து இவருக்கு சொல்லிக் கொடுத்த விதங்கள் எல்லாமே டோட்டலி வேறு. ஓகே, ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்சன் இங்கே நமக்கு காஸ்ட் ரிலீஜன் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஃபேமிலி இஷ்யூ நமக்கு இங்கே இருக்கலாம். ஓகே, ஸோ இவர் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, இங்கே நமக்கு சீட்டிங் கார்டு வந்துட்டு. ஓகே, இவர் மேபி உங்களை வந்து ஏன்னா ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எத்தனை தூரம் உங்களுக்கு பிடிக்குமோ அத்தனை தூரம் அவருக்கும் பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காமலாம் கிடையாது. அப்போ இவரோட ஸ்நேகத்தை இவர் ஒரு டைம் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலாம், ஷோராக அதை பண்ணியிருக்கலாம். உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷனை கூட விளையாடிருக்கலாம், மைண்ட் கேம் கழிச்சிருக்கலாம். பட் ஒரு டைமில் இவர் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. காரணம் கேட்டிங்க அப்படின்னா இவரோட திங்கிங் ப்ராசஸ் ப்ராக்டிக்கல் ஆகும். ஓகே, இவர் வந்து சொன்னேன்ல, தனக்கு எது இம்பார்ட்டன்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது இவர் கிடையாது. சொசைட்டி என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, தெரிஞ்சால் என்ன ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு காலத்தினால இவர் உங்களை விட்டு போயிட்டுன்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம், மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம். இவரை நீங்கள் உங்கள் லைஃப்பில் மீட் பண்ண பிறகு நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் கார்மிக் பார்ட்னராக இருக்கலாம். அப்போ இவரை நீங்கள் மீட் பண்ணுற ஒரு டைமில் உங்களுக்கு அந்த ஒரு பார்ட்னர் கூட உங்களுக்கு எந்த ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு இந்த ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு தாட் உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். இந்த ஒரு பர்சன் நீங்கள் மீட் பண்ண ஒரு பட்சத்துலனா அத்தனை தூரம் அந்த ஒரு பர்சனோட உங்களுக்கு கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. இந்த ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ண பிறகு உங்களுக்கு இன்ட்யூஷன் எனர்ஜி வைஸ் இந்த ஒரு பர்சன் உங்களை திங்க் பண்ணுறாங்க, நினைக்கிறாங்க, மிஸ் பண்ணுறாங்க, உங்களை நினச்சி அழுறாங்க, உங்களுக்கு ஒரு பாண்டிங் ஃபீல் ஆகலாம். இந்த ஒரு 24/7 இந்த ஒரு பர்சனோட தாட் உங்களுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆக உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லை. எனி டைம் உங்கள் மைண்டில் உங்களுக்கு ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருக்கலாம், இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே போகணும். ஒரு சிலவங்க கோர்ட்டு கேஸ் டிவோர்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒன்லி உங்கள் லைஃப்லேயே இருக்கலாம், இல்லைங்க இந்த பர்சன் லைஃப்பில் இருக்கலாம். ஏன்னா ஒரு ஆளுக்கு இங்கே மேரேஜ் ஆகிடுச்சுட்டு ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகலை. ஓகே, எல்லாருக்கும் இந்த ரெஸ்னேட் ஆகும் சொல்ல முடியாது, ரெஸ்னேட் ஆகுறவங்க எடுத்துக்கோங்க, சரியா? ஓகே, இதில் எனக்கு என்ன ஃபீல் ஆகுது, கரண்ட்லி வீடியோ பார்க்குறவங்க ரிலேஷன்ஷிப்பை லெட்கோ பண்ணிட்டு சரண்டர் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சொல்லுது, மேபி இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் கடந்து வரக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஃபீல் ஆகிருக்கலாம். இந்த ஒரு பர்சனுங்கிறது எனக்கு இது பூர்வ ஜென்ம பந்தம் இல்லைங்க முன்ஜென்ம பந்தம், எனக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு பாண்டிங் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இல்லைங்க இந்த ஒரு பர்சன் பிரேக் பண்ணிட்டு இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் இந்த பர்சனை நீங்கள் மீட் பண்ணிட்டு அப்படின்னா இந்த ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு லைஃப்பில் உங்களுக்கு எந்த ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு ஃபீல் ஆகிட்டு. ஏன்னா எனி டைம் இவரோட தாட்ஸ் வர்றது, இவரை பற்றி நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கிறது, சேட் ஆகிறது, டிப்ரெஸ்ட் ஆகிறது, மூட் ஸ்விங் ஆகிறது, சேம் உங்களுக்கு இன்டிவிஜுவலாக ஃபீல் ஆகிறது, இவங்களும் நம்மளுக்கு லவ் பண்ணுறாங்க, நமக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பந்தம் இருக்குது, எனர்ஜி வைஸ் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு கனெக்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அதனால ஆல்ரெடி இருக்கிற ஒரு லைஃப் உங்களுக்கு பிரேக் பண்ணணும், வெளியே போகணும், அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே போகணும். அவன் எனக்கு கிடைக்கிறானோ இல்லையோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு நான் வெளியே போய் நான் தனியாவது இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு பயங்கர ஒரு மூட் ஸ்விங் கிரியேட் ஆகிட்டு இருக்கலாம். பட் அது ஆல்ரெடி இருக்கிற ஒரு பவுடர்கிட்ட உங்களுக்கு சொல்லி மனசிலாக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஏன்னா அது யாருக்கும் வந்து மனசிலாக்கி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு மனசில் தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, அவன் எனக்கு கிடைக்கிறானோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். பட் நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் விட்டு பிரேக் பண்ணி நான் வெளியே போய் தனியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா எனக்கு அந்த ஒரு பர்சனோட மெமரிஸ் ரொம்ப எனக்கு தாட்ஸ் வரனால எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு முன்னோட்டு போக முடியலை. இந்த ஒரு தாட் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ அப்போ கரண்ட்லி வந்து உங்களுக்கு மனசில் ஆகிட்டு இந்த ஒரு கனெக்ஷனில் ஏதோ ஒரு பந்தம் இருக்குது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஏதோ ஒரு கர்மா இருக்குது. ஏன்னா இது எனக்கு அத்தனை தூரம் பெயிரை கொடுக்குது. மேபி நான் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் இவருக்கு ஏதோ துரோகம் பண்ணிகிட்டே போகலாம், அதனால இந்த ஜென்மத்தில் பழி வாங்க வந்துட்டான் போல எனக்கு அத்தனை மாத்திரம் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு பெயினாக இருக்குது. நான்
எதிர்பார்க்குற ஒரு ஜஸ்டிஸ் உள்ளது என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் கரண்ட்லி நீங்கள் வீடியோ பார்க்குறோங்க, நம்ம 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 ஆக்சுவலி ஒரு சில விஷயங்களை நம்ம போராடுறோம், ஃபைட் பண்ணுறோம், ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். நம்மளால் முடியாத பட்சத்துக்கு நம்ம எல்லாருமே தேடுற ஒரு விஷயம் காட் யூனிவர்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி கரண்ட்லி நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை டோட்டலி நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணி லெட் கோ பண்ணிட்டு உண்டு. எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும். ஓகே, எனக்கு இதில் கடந்து போராட எனக்கு முடியலாம், எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும். தெய்வத்துக்கு பிடிச்சிருக்குன்னா அது எனக்கு கொண்டு தரட்டும், இல்லைங்க எனக்கு வேண்டாம், எனக்கு பீஸ்னு ஒரு விஷயம் கிடைச்சா போதுன்னு ஒரு தோட்டத்துக்கு நீங்கள் வந்துட்டு உண்டு. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஜஸ்டிஸ் இந்த ஒரு பர்சன் கொடுத்துட்டே இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு முன்னோட்டு கொண்டு போக முடியல. அதை எனி டைம் உங்களுக்கு பிரேக் பண்ணணும்னு தோண்டிகிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு பிடி கொடுத்துட்டும் இல்லை. இந்த ஒரு பர்சன் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஒரு பிடி கொடுத்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறதுக்கு இங்கே ரெடி. இவங்க ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஒரு பிடி கொடுக்காதனால ஆல்ரெடி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை என்ன பண்ணுறதுக்கு, லைஃப்பில் என்ன தான் நான் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் நீங்கள் நிற்கலாம். ஓகே, ஏன்னா உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு, இவன் 2 நாள் பேசுகிறான், 2 நாள் பார்க்குறான், 2 நாள் சிரிக்கிறான், அடுத்து 10 நாளைக்கு பார்க்காம இருக்கிறான், பிளாக்ல போடுறான், நோ கான்டெக்டில் போகிறான். இந்த மாதிரி ஒரு டைம் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான், ஒரு டைம் மைண்டே பண்ணாமல் இருக்கிறான், டோட்டலி நம்ம நல்லா சீட் பண்ணுறான், ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் கூட விளையாட்டுன்னு உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகிருக்கலாம். ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு என்ன சொல்லுது, ஃபுல்லி சொசைட்டி ஃபேமிலி அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இதை பார்த்துட்டு இருக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகிருக்கலாம். இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கும்போது நமக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கலையே, ஏன்னா அவங்களுக்கு அது மேபி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். நம்ம கரண்ட்லி நம்ம டீல் பண்ணுறது கர்மாவா, நம்ம இது ஒரு ஜென்மத்தில் யாருக்கும் நம்ம துரோகம் பண்ணிட்டோமா, அதுக்கான ஒரு பேரை நம்ம அனுபவிக்கிறோமா. ஸோ இப்படியெல்லாம் அவங்களுக்கு மேபி ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ டோட்டலி ஒரு உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸே இல்லை ஓப்பனாக சொல்ல போனால். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே உங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லை. இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் கடந்து வந்தப்பறம் 24/7 ஒரு பர்சனோட மெமரிஸ் நீங்கள் ஜீவிச்சுட்டு இருக்கலாம். இப்போ அதுவான்னு தெரியாமல் ஸ்டக்காகி நிற்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு ஆகிருக்கலாம். ஓகே, அத்தனை மாத்திரம் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் பெயின் உண்டு. அதனால் நீங்கள் டோட்லி யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. இனி நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் ஆக்ஷன் எடுக்க போகிறதும் இல்லை, எஃபோர்ட் கொடுக்க போகிறதும் இல்லை, எதுவுமே நான் பண்ண போகிறதும் இல்லை. ஏன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது, எனக்கு நான் போராடிட்டேன், ட்ரை பண்ணிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு உடம்புல சக்தி இல்லை, எனர்ஜி இல்லை, எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைப்போம். தெய்வம் நமக்கு தரணும்னு ஒரு விதி இருந்துக்கு தரட்டும். அது இல்லைங்க நான் இந்த ஆல்ரெடி இருக்கிற ஒரு பார்ட்னர் கூட தான் நாங்கள் இருக்கணும்னு ஒரு அதுவும் நடக்கட்டும். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்க காரணமே நீங்கள் ரெடி ஆகிட்டு உண்டு. எல்லாத்தையும் ஏன்னா ஒரு டைமில் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை பிடிச்சி வச்சுட்டு உண்டு, எஃபோர்ட் கொடுத்துட்டு, பட் நீங்கள் டோட்லி நீங்கள் ஃபெயிலியர் ஆனது மிச்சம். ஸோ அதனால் காரணம் நீங்கள் செல்ஃப் லவ்வாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. எவன் இருந்தாலும் போனால் என்ன, எனக்கு ரிலேஷன்ஷிப்பே எனக்கு வேண்டாம். கரண்ட்லி எப்படியோ இன்னும் எத்தனை நாட்கள் அவரோட இருக்க போகிறதுக்கு தெரியல, அத்தனை நாட்கள் உயிரை பிடிச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு வகையில் நம்ம லைஃப்பில் ஒரு பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்த போதும், ரிலேஷன்ஷிப்பே வேணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஆகிட்டு உண்டு. ஸோ அப்போ கரண்ட்லி செல்ஃப் லவ்வாக ஃபோக்கஸ் பண்ணுறேங்க. இவன் வந்தால் என்ன, வரட்டா என்ன, நான் ஹாப்பியாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், ஏதாவது பண்ணி என்ன ஹாப்பியாக வச்சுக்கணும், என் லைஃப்பில் நான் க்ரோ ஆகணும். அதனால் ரிலேஷன்ஷிப்பு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஜஸ்டிஸ் அங்கேயும் கிடைக்கல, ஆல்ரெடி இருக்கிற ரிலேஷன்ஷிப்லேயே கிடைக்கல, அந்த ஒரு பர்சன்கிட்ட உங்களுக்கு கிடைக்கல. ஸோ எங்கேயுமே உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கல. அதனால் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு தெய்வம் தரணுன்னு விதி இருந்துக்கு தரட்டும். இல்லைங்க வேண்டாம், இல்லைங்க நான் ஏதாவது ஒன்று பண்ணி இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போகிறேன்னு ஒரு தோட்டக்கு நீங்கள் வந்து சொன்னேன். ஸோ இந்த வைப்ரேஷனில் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா ஷோராக உங்களுக்கு இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். அதுவே என்றைக்கு வரீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே எனக்கு ஃபீல் பண்ணுற விஷயம் ஆல்ரெடி இந்த போஸ்டருக்கு மேபி தேர்ட் பார்ட்டி, மேபி இந்த ஒரு போஸ்டருக்கு மேரேஜ் ஆகிட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இவர் ஆக்சுவலி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. நவ் தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க ஒய்ஃபாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஓப்பனாக சொல்லப்போனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இவருக்கும் மேபி 2 பேருக்குமே தேர்ட் பார்ட்டிஸ் இருக்கலாம். உங்களுக்கு எப்படி இந்த ஆல்ரெடி இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி பிரேக் பண்ணிட்டு வெளியே குதிக்கணும் ஒரு தாட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது. அட் த சேம் டைம் அவருக்கு அந்த ஒரு ஃபீல் தான் ஆகுது. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இவர் ஃபைட்டாக பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இவர் ஹாப்பி இல்லை. இவருக்கு உங்களுக்கு எப்படி இவரோட தாட்ஸ் மெமரிஸ் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகுறீங்களோ சேம் அவருக்கும் உங்களோட மெமரிஸ் தாட் டிஸ்டர்ப் ஆகிற ஒரு பட்சத்தில் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியல. இவருக்கே இன்டிவிஜுவல் வைஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு வெளியே ஓடணும், கொஞ்ச நாள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்ச நாள் நமக்கு யாரும் வேண்டாம், நமக்கு பீஸ் ஆஃப் த மைண்ட் கிடைச்சா போதும், இந்த ஒரு தாட் இவருக்கும் ஃபீல் ஆகிட்டு ஓப்பனாக சொல்ல போனால் இவர் ஃபுல்லி கேரியர் ஃபோக்கஸ் கரண்ட் சுச்சுவேஷனில்.
ஓகே. ஃபுல்லி ஃபோக்கஸ் இவர் கேரியலாங்க. இவர் ஆல்ரெடி இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இவர் ஹாப்பினஸ் இல்ல. அது ஃபேமிலியா இருக்கட்டும், தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இவர் டோட்டலி இவர் ஹாப்பி இல்ல. அதில இவர் ஃபைட்டாவே பண்ணிட்டு இருக்காரு. அதுலேருந்து வெளியே வராம உங்களுக்கு ஒரு ஆக்ஷனோ, ஒரு கமிட்மெண்ட்டோ இவருக்கு குடுக்க முடியாது. ஓகே. ஸோ அதனால அதில கிடந்து ஃபைட்டாவே பண்ணிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் இவர் கேரியர்ல ஃபுல் ஃபோக்கஸ் பண்றாங்க. மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக இருக்கும். ஏன்னா இப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை நானும் அவளும் உடனே சேர முடியாது. ஏன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப்பை விட்டு மூவ் ஆகலை. மேபி அது இவரோட கார்மிக்காக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இவரோட கார்மிக்காக இருக்கலாம். இவர் அதுலேருந்து வெளியே வரதுக்கான ஒரு ஃபைட்டாக இவர் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ இவருக்கு மைண்டில் இவர் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிற மாதிரி ஆல்ரெடி இவர் ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சன் ஆகும். அப்போ இவருக்கு தோணு விஷயம் என்ன அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனை முழுமையாக பிரேக் பண்ணாமல் நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் போக முடியாது. அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது, ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கிளாரிட்டி ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது. அப்போ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் முழுமையாக நம்ம லைஃப்லேருந்து மூவ் ஆன் ஆனால் மட்டும்தான் நமக்கு அந்த பக்கம் போக முடியும். இப்போ நமக்கான ஒரு டைம் இது இல்லை. ஸோ அதனால் கெரியரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த ஒரு டைம் நமக்கு கெரியரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், மைண்டை டைவர்ட் பண்ணுவோம். ஏன்னா இவர் ஆல்ரெடி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் உங்களே நினைச்சிட்டு இருந்தாச்சுன்னா இவருக்கு இன்னும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி உங்கள் தாட்ஸ் மெமரிஸ் வந்து இவரை டிஸ்டர்ப் ஆகிட்டு. ஸோ இதெல்லாம் மறைக்கிறதுக்கும் ஹைட் பண்ணுறதுக்கும் இவர் ஃபுல்லி கேரியரில் ஃபோக்கஸ் பண்ண நம்ம சொல்லலாம். ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா ஓகே. இவருக்கு உங்கள் கூட ஒரு சோலோ கனெக்ஷன் எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அதே மாதிரி இவருக்கு ஒரு சோலோ கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஆக்சுவலி ஒரு டைமில் வந்து ஒரு போஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை நானும் அவளும் செய்கிறதுக்கு நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஃபேமிலி ஒத்துக்காது, சொசைட்டி ஒத்துக்காது, இல்லைங்க என்னோடய ஃபேமிலி ஒத்துக்காது. ஸோ இந்த மாதிரி இவர் ஒரு ப்ராக்டிக்கல் மைண்ட் செட்டோடு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கலாம், இல்லைங்க மைண்ட் கேம் கழிச்சிட்டு ஓடி இருக்கலாம், இல்லைங்க சீட்டிங் பண்ணிவிட்டு ஓடி இருக்கலாம். அப்படின்னா இவருக்கு இப்போ கரண்ட்லி ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு. இப்போ நான் எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம், கரண்ட்லி வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுறீங்க, ஹாப்பியாக இருக்கிறீங்க, ஒட்டு மொத்தமாக நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சரண்டர் பண்ணிட்டு உண்டு அப்படின்னா நீங்கள் ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு டிவைன் பவர் இவருக்கு ஏதாவது ஒரு வகையில் இவருக்கு ஒரு கீ கொடுத்துட்டு ஒரு கான்சியஸ்னஸ் இவருக்கு வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃப்யூச்சர் உண்டு. எனக்கு இதில் என்ன தான் நானும் அவளும் பேசிக்காமல் இருந்தாலும், நோ கான்டெக்டில் இருந்தாலும் எனக்கு அவள் கூட ஒரு ஆத்மபந்தம் ஃபீல் ஆகுது, ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. எனக்கு இவ கூட ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற ரிலேஷன்ஷிப் அது ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லைங்க ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அது இவருக்கு பிரேக் பண்ணணுமாக தோணிட்டுருக்கு, ஃபைட்டாக பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கு எப்படி உங்களுக்கு மனசில் ஆகிட்டு அது சேம் டைம் இவருக்கு மனசில் ஆகிட்டு நானும் அவளும் சேர வேண்டிய ஆத்மாவாகும், நானும் அவளும் ஜென்மமாக கனெக்ட் ஆகி வந்திருக்கோம். இந்த ஒரு பர்சனை பார்த்த பிறகு எனக்கு இது வரைக்கும் நான் வாழ்ந்த ஒரு லைஃப் டோட்டலி சேஞ்ச்டு. ஓகே. இவரை வேறு மாதிரி வாழ்ந்து வந்திருக்கலாம். ஓகே, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வாழ்ந்து வந்திருக்கலாம். பட் இவர் உங்களை பார்த்த பிறகு இவருக்கு இவருக்கு லைஃப் ஸ்ட்ரக்சரே இங்கே சேஞ்ச் ஆகிட்டு. பட் கரண்ட்லி இவர் ரூடாக இருக்கிறாரு. ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் வந்து இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகல, பயங்கர ஹைட் பண்ணி வச்சுட்டு வெளியே எப்படி காட்டிக்கிறப்ப எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, எமோஷன்ஸ் இல்லை, நீ யாரோ நான் யாரோ, பயங்கர ரூடாக இருக்கலாம். உங்களுக்கு மேபி தோணலாம் என்னடா ஏன்னா இந்த ஒரு பர்சனோட எனர்ஜிஸை அவங்களால ஃபீல் பண்ண முடியுது, உங்களை மிஸ் பண்ணுறாங்க, உங்களை நினச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. பட் வெளியே பார்க்கும்போது டோட்டலி இவங்க வேறு மாதிரி இவர் காட்டிக்கலாம், எதுவும் இல்லாத மாதிரியும், உங்களை கண்டாலே பிடிக்காத மாதிரி இவர் இந்த மாதிரி பிகேப் பண்ணலாம். எனக்கு காரணம் என்ன அப்படின்னா இவர் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி இவர் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப்பை விட்டு மூவ் ஆகலை. இந்த ஒரு டைமில் உங்களுக்கு ஒரு பிடி கொடுக்க முடியாது. அப்போ இவரோட மாஸ்டர் பிளான் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நம்ம லைஃப்லேருந்து முழுமையாக நம்ம வெளியே போகட்டும், அது வரைக்கும் நம்ம லைஃப்பில் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம மைண்ட் கொடுக்க வேண்டாம், இது நமக்கான ஒரு டைம் இல்லை. ஓகே. அதனாலே கரண்ட் சுச்சுவேஷன் இவர் உங்ககிட்ட ரூடாக நிற்கிறது, ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறதும், ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்குது. பட் டீப் இன்சைட் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இன்னொரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்கன்னா அப்கோர்ஸ் இவர் ஒரு ஆக்ஷன் எடுப்பார். இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ் வேணுங்கிறது இவரோட மாஸ்டர் பிளான். இவர் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு சைலண்டாக இருக்கார் அப்படின்னா இவர் ஒரு மாஸ்டர் பிளானோட இருக்கார். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஒன்று இவருக்கு லைஃப் விட்டு எப்போ போகணும் ஒரு பிளானிங்கில் இருக்கார். ஓகே. உங்களோட இன்ட்யூஷன் இவருக்கு கெய்ட் ஆகுது. இவர் ஆல்ரெடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இவர் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அப்போ இவரோட இன்ட்யூஷன் இவரை பிரேக் பண்ணுது. நீ வந்து அதை பிரேக் பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் கனெக்ட் ஆகாது, உனக்கானது. இதோட இன்ட்யூஷன் இவரை பாசிட்டிவாக கெய்ட் பண்ணுது. ஓகே.
அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் மேபி தேர்ட் பார்ட்டி உங்களை பற்றி தான் ராங்காக சொல்லி கொடுத்துட்டு இல்லைங்க தேர்ட் பார்ட்டினால தான் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் வந்து இல்லைங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து அப்படின்னா காரணம் நீங்கள் டோன்ட் வரி, நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு டைமில் நீங்கள் நினச்சிருக்கலாம் எவ்வளோ தூரம் புரிய வைக்க முடியுமோ அத்தனை தூரம் நான் புரிய வச்சேன், எவ்வளோ தூரம் இந்த ரிலேஷன்ஷிப் எஃபோர்ட் கொடுக்கணுமோ அத்தனை தூரம் எஃபோர்ட் கொடுத்தேன். பட் கடைசி வரைக்கும் என்னோட ஸ்நேகமாக இருக்கட்டும், ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், என்னோட ட்ரூ ஸ்நேகம் அவருக்கு மனசுலேயே ஆகலை அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்குது அப்படின்னா டோன்ட் வரி. ஏன்னா இவரோட இன்ட்யூஷன் இவரை கேட் பண்ணுது, இவரோட சோல் இவரை கேட் பண்ணுது இல்லைங்க. அது நீங்கள் ஆத்மார்த்தம் நமக்கு டிவைன் பாபா நம்ம சொல்லலாம். இவருக்கே உள்ளுக்குள்ள இவர் மேபி பக்கா ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனாக இருக்கலாம், யார் என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு கேரக்டராக இருந்தால் கூட கரண்ட்லி இவரோட இன்ட்யூஷன் இவரை பாசிட்டிவாக கேட் பண்ணுது. இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி இவருக்கு குறைச்சி மனசிலாக்கி கொடுக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு கிளாரிட்டி இவருக்கு கிடச்சிட்டு உண்டு. இப்போ நான் சொல்ல போனால் கரண்ட்லி நீங்கள் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு அப்படின்னா நான் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆக்சுவலி நம்ம எல்லாருமே வந்து நார்மலி நம்ம எல்லாருமே மனுஷங்க தான், நம்ம தெய்வம் கிடையாது. நம்மளை மிஞ்சின ஒரு சக்தி இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட ஒரு நம்மளால் ஒரு விஷயம் முடியலை, அதை நம்ம யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறோம், அது யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ண அப்படின்னா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யூனிவர்ஸ் எடுத்துக்குது. அதோட அந்த ப்ராஜெக்டை யூனிவர்ஸ் எடுக்குது. அதோட அவுட்புட் கொடுக்குறதுக்கு டைம் எடுத்துக்கும். இன்றைக்கி நீங்கள் ப்ராஜெக்ட் ஒப்படைச்சிட்டு என்னால் முடியலன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஒப்படைச்சிட்டு நாளைக்கு அவுட்புட் கிடைக்குமானா கிடைக்காது. ஓகே, யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டிங்களா பின்ன என்ன உங்களுக்கு என்ன சொல்கிறது, என்ன டென்ஷன்? இன்னும் உங்களால் முடியலை தானே நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், சைலண்டாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, செல்ஃப் லவ் பண்ணுங்கள், உங்களை ஃபோக்கஸ் ஆகுங்க, ஹாப்பியாக இருங்க. அப்போ நீங்கள் அதை யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிடணும். அப்படின்னா யூனிவர்ஸ் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஏதோ வகையில் ஒரு கான்சியஸ்னஸ் கொடுத்துட்டு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு இன்ட்யூஷன் கெயின் ஆகுது. நீ உன் லைஃப்பில் இருக்கிற எல்லாருமே இவங்க தான் உண்மை, உனக்கானவங்க, நீ ஆக்ஷன் எடு, கால் பண்ணு, மெசேஜ் பண்ணு, எத்தனை நாள் நீ இப்படியே இருப்பேன். இவரோட இன்ட்யூஷன் இவரை கேட்பது, இவர் அதை கேட்குறனாலே இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு தோட் இவருக்கு வந்துடும். கரண்ட்லி இவர் நீங்கள் நினைக்கலாம் இவர் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கான், எந்த ஒரு எஃபோர்ட்டு கொடுக்காமல் இருக்கான் அப்படின்னா இல்லை, இவர் மோஷன் பிளானில் இருக்கார். தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் எப்போ இவருக்கு லைஃப்பில் கட் ஆகுன்றிருக்காரு, இவர் ஃபைட்டிங் மூலம் இவர் இருக்கார். ஓகே, அவர் ஆல்ரெடி அங்கே தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த சுச்சுவேஷனை உங்களையும் கொண்டு தலைக்கு மேலே வைக்கிறதுக்கு இவர் ரெடி இல்லை. இவர் ஆல்ரெடி ஹாப்பி இல்லை. இப்போ நான் சொல்ல போனேன் அட் த சேம் டைம் இவர் ஃபீல் பண்ணுறாரு, மிஸ் பண்ணுறாரு. இவருக்கு ஒரு சேட்னஸ் ஃபீல் ஆகுது, இவரும் அடிக்கடி டவுன் ஆகுறாரு. ஏன்னா இவருக்கு லைஃப்பில் என்ன இருந்தாலும் இவருக்கு ஒரு 9 of Cups ஃபீல் ஆகுது. இவர் ஆல்ரெடி ட்ரெடிஷ்னல் பர்சனாக இருக்கலாம். ஓகே, பட் இவருக்கு லைஃப்பில் ஒரு 9 of Cups ஃபீல் ஆகுது. இவருக்கு உள்ளுக்குள்ளே அடிக்கடி இவர் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் ஃபைட் பண்ணி இவரும் டவுன் ஆகுறாரு. நான் யாருக்கிட்ட என்னன்னு நான் சொல்லி புரிய வைப்பேன். எனக்கு இந்த ஒரு போஸ்டரை பார்த்த பிறகு எனக்கு எதுலேயுமே மைண்டு போகலை. 24/7 இவங்க தாட்லேயே நான் இருக்கேன். பட் இந்த ஒரு விஷயத்த நான் யார்கிட்ட என்னன்னு சொல்லி நம்ம என்னோட வலியை மீது அவங்களுக்கு எப்படி புரியும், அவங்க எப்படி நினைப்பாங்க, இது இல்லையே ரிலேஷன்ஷிப் நினைப்பாங்களா? ஸோ அதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவர் பயங்கர சேட் ஆகும். இப்போ நான் சொல்ல போனால் ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவலுக்கு விண்ணே கொடுக்கூட நினைச்சாலும் ஃபாஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் இவருக்கு மைண்டில் இப்பவும் உண்டு. நமக்கு ஓப்பனாக சொல்ல போனால் அதனால இவர் குறைச்சி கோவத்தையும் உங்ககிட்ட வெளிப்படுத்தலாம். இவர் ஃபாஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் இவர் ரிலீஸ் பண்ணார் அப்படின்னு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு அழகான ஒரு ஃபியூச்சரோட அட் த சேம் டைம் நீங்களும் அதை ரிலீஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபாஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் நீங்கள் ரிலீஸ் பண்ணுற ஒரு பட்சத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் முன்னோட்டு போகக்கூடிய ஒரு டைமில் அத்தனை மாத்திரம் ஃப்யூச்சர் உண்டு, ஹாப்பினஸ் உண்டு, சந்தோஷம் உண்டு, அபுண்டன்ஸ் உண்டு. இவர் உங்களை கனெக்ட் பண்ணுவார். எந்த ஒரு நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தாலும் இவர் உங்களை கனெக்ட் பண்ணுவார். ஏன்னா இவருக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. பட் கரண்ட்லி இவர் டவுன் ஆகும், தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் ஃபைட் பண்ணிட்டுருக்காரு. பட் ரிலேஷன்ஷிப் ஒரு நியூ பிகினிங் உண்டு, ஒரு தொடக்கம் உண்டு. நமக்கு டைம் எடுத்துக்கும். எத்தனை நாளுக்குள்ள டைம் எடுத்துக்கும் கேட்டிங்க அப்படின்னா 6 weeks வரைக்கும் நமக்கு டைம் எடுத்துக்கும், 6 months வரைக்கும் நமக்கு டைம் எடுத்துக்கும் இவர் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. ஏன்னா கரண்ட்லி இவர் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. இவர் டவுன் ஆகும், ஹாப்பி ஒன்றும் கிடையாது. ஓகே, மேபி நீங்களும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கலாம். அட் த சேம் டைம் அவருமே ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இங்கே 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க. யூனிவர்ஸோட ஜஸ்டிஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு எப்போ ஒரு நல்ல ஒரு டைம் கிடைக்கும், எப்போ அந்த கார்மிக் சுச்சுவேஷன்லாம் மாறி 2 பேரும் செய்யணும்னு சொல்லி 2 பேருமே நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா ஸோ அப்போ நமக்கு டிவைன் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்தாலே நமக்கு மனசிலாக்க வேண்டிய விஷயம். ஆனால் கரண்ட்லி நீங்கள் 2 பேருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது கர்மாவாக இருக்கலாம், கார்மிக் சுச்சுவேஷனாக இருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு அத்தனை மாத்திரம் ஸ்ட்ரகிள்ஸ் நமக்கு கரண்ட்லி நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற. பட் டோன்ட் வரி, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து டிவைன் ஒரு டைம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு லைஃப் இப்படியே போகாது. ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டகாலமாக இருக்கும், இல்லைங்க நம்ம கர்மா அனுபவிக்கிற ஒரு டைமாக இருக்கும். பட் இதுதான் நமக்கு லைஃப் இல்லை. ஓகே, அனுபவிங்க, அஸ்பெக்டன்ஸ் மோடுக்கு வாங்க, ஏற்றுக்கோங்க. மரணமே வந்தாலும்
நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். பட் நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்து டிவைனி டைமில் தான் அந்த ப்ராப்ளம் சரியாகுமே தவிர அது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கான ஒரு டைமுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், சேசிங் பண்ணாதுங்க. ஓகே, ஏன்னா அவங்க சுச்சுவேஷன் நீங்கள் மனசிலாக்கிக்கோங்க. ஓகே, அப்போ ஆக்ஷன் எடுப்பார் கேட்டால் ஷோர் ஆக்ஷன் எடுப்பார். எத்தனை நாளைக்கு எடுப்பார்? 6 வீக் வரைக்கும் நமக்கு டைம் எடுத்துக்கும், 6 மந்த் வரைக்கும் நமக்கு டைம் எடுத்துக்கும். பட் இவர் ஷோர் ஆக்ஷன் எடுப்பார். ஏன்னா கரண்ட்லி இவர் மாஸ்டர் பிளான்லாம் இருக்கார். ஓகே, இனி நமக்கு இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். A லெட்டர் இம்பார்ட்டன்ட், I லெட்டர் இம்பார்ட்டன்ட், C லெட்டர் இம்பார்ட்டன்ட், L லெட்டர் இம்பார்ட்டன்ட், S லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸில் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னைட் ஆகும். இனி இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். February important, April important, June important, August important, September important, October important, November important. Important age பார்த்தீங்கன்னா 20 important, 60 important, 30 important, 16 important, 24 important, 17 important, 32 important, 23 important, 20 important, 40 important, 19 important. Yes, important angels numbers பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓகே 666 நமக்கு இம்பார்ட்டன்ட். 666 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்ட் ஆகும். இம்பார்ட்டன்டான நம்பர்ஸ் பார்க்கலாம். 2 நம்பர் இம்பார்ட்டன்ட், 3 நம்பர் இம்பார்ட்டன்ட், 5 நம்பர் இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட். எஸ். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கு ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் தான் எடுத்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.